श्रीमान वेंकटनाथार्य कवितार्क्य केसरी वेदांत आचार्यवर्यो में सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे ஸ்ரீபராசரபட்டருடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆச்சாரியன் அனுகிரகம். பூர்வ சதகத்தில் நேற்றைய தினம் 115வது ஸ்லோகம் அனுபவித்தோம். திரிவிதச்சிதச்சித் பிருந்தம் துந்தாவலம்பி வலித்ரயம் அப்படின்றது பெருமாள் வயிற்றில் 3 மடிப்புகள் பொருந்தி அதில் 3 வகையான சேத்தனர்களையும் 3 வகையான அச்சேதனர்களையும் அந்த என்ற ஐஸ்வர்யத்தை உடைய பரத்வ வஸ்து பராத்பர வஸ்து நானே என்பதை உணர்த்துகிறது அந்த 3 மடிப்புகள். அந்த மடிப்புகளுக்கு கீழே இருக்கிற தாமோதரன் என்ற பெயருக்கேற்ப யசோதை கண்ணனை உரலோடு சேர்த்து கட்டின போது அந்த கயிற்றின் தழும்பு அவனுடைய சௌலபிய சௌஷீல்யத்தை வெளிப்படுத்துகிறது. கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்று. ஸோ அந்த பரத்வத்தையும் சௌலபிய சௌஷீல்யத்தையும் கட்டிய பட்டயம்தான் இந்த உதர பந்தம் என்ற ஆபரணம் என்று ஆச்சரியமாக அனுபவித்தார். அந்த பரத்வம், அந்த சௌலபிய சௌஷீல்யம், அது நமக்கு தெரிஞ்சாலே நமக்கு மகாவிஸ்வாசம் வெள்ளமிட்டு பொங்கி வரும். அந்த மகாவிஸ்வாசத்தை நிலைநிறுத்துவதற்கு இந்த அனுசந்தானம் முக்கியம். பரத்வம், சௌலபிய சௌஷீல்யம். அவன் சுவாமி, அவன் சௌலபியன், வாத்சல்யன், அதுதான். ஸோ இந்த அடுத்த ஸ்லோகம் 116வது ஸ்லோகம். இதில் பெருமாளின் திரு நாபிக்கமலத்தை கூறுகிறார். நாபிக்கமலத்தை சொல்லி பரதேவத நிர்ணயத்தை ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். த்ரயோ வேதாஸ்துல்யாக த்ரிதயமிதம் அத்வைதமதிகம் த்ரிகாத் அஸ்மாத் தத்வம் பரம் இதி விதர்க்கான் விகடயன் விபோ நாபி பத்மோ விதிஷிவ நிதானம் பகவதः ததன்யத் ப்ரூபங்கி பரவத் இதி சித்தாந்தயதினः த்ரயோ வேதாஸ்துல்யாः த்ரிதயம் இதம் அத்வைதம் அதிகம் த்ரிகாத் அஸ்மாத் தத்வம் பரம் இதி விதர்க்கான் விகடயன் விபோ நாபி பத்மோ விதிஷிவ நிதானம் பகவதः ததன்யத் ப்ரூபங்கி பரவத் இதி சித்தாந்தயதினः. த்ரயோ தேவாஸ்துல்யாக, பிரம்மன், சிவன், விஷ்ணு, இந்த மும்மூர்த்திகளும் ஏற்றத்தாழ்வில்லாமல் சமமானவர்கள் என்று வாதாடுபவர்கள் சிலர். மற்றும் சிலர் இந்த மும்மூர்த்திகளும் ஒன்றுதான் என்பர். இன்னும் சிலர் இந்த மும்மூர்த்திகளுக்கும் மேலாக 4வது இருப்பதுதான், உயர்ந்ததாக இருப்பதுதான் பரபிரம்மம் என்று வாதிப்பர். இப்படிப்பட்ட குதர்க்க வாதங்களை எல்லாம் பூக்கடிப்பதாய் பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் மூல காரணமாய் உள்ள பெரிய பெருமாளுடைய நாபி கமலமானது அந்த பகவானை தவிர உள்ள மற்ற பொருள்கள் எல்லாம் அவனது புருவ நெறிப்புக்கு வசப்பட்டவை என்று நமக்கு உறுதிப்படுத்தி காட்டித் தருகிறது. பெரிய பெருமாளின் திருநாபி கமலத்தை கூறும்போது த்ரயோ தேவா துல்யாக, 3 மூர்த்திகளும், பிரம்மன், விஷ்ணு, சிவன் என்ற மும்மூர்த்திகளும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாதவர்கள், ஒரே பெருமையை கொண்டவர்கள் என்னும் வாதம். அத்வைதம் அதிகம், 3 மூர்த்திகளும் வேறு வேறு இல்லை, ஒன்னே தான் அப்படின்னு ஒரு வாதம். திரிகா தஸ்மாத் தத்துவம் பரம்,
இதெல்லாம் விட இந்த 3 மூர்த்திகளை காட்டிலும் வேறுபட்டதான உயர்ந்த பிரம்மம் ஒன்று உள்ளது அப்படின்னு இன்னொரு வாதம். இப்படி பல விதண்டாவாதங்களை பெரிய பெருமாளின் திருநாபி கமலம் அடியுடன் அழிக்கிறது. இதன் காரணம் என்ன அப்படின்னா, பிரம்மனுக்கும் ருத்ரனுக்கும் வேர்க்கிழங்கு போல விதை இந்த திருநாபி கமலம், அதிலிருந்து வந்த முளை பிரம்மன். இந்த திருநாபி கமலம் இவனை தவிர்த்த பொருட்கள் அத்தனையும் இவனது புருவ நெருப்புக்கு வசப்பட்டவை என்று நமக்கு தெளிவாக காட்டி அருள்கிறது. ரொம்ப அழகா பரதேவத்தை பாரமார்த்திய அதிகாரத்தில் ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்தில் சொன்ன அத்தனையும் இங்கே பட்டர் ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். பிரம்மா சிவன் முதலானோர் ஸ்ரீயப்பதியான நாராயணனால் படைக்கப்பட்டவர்கள். ஸ்ரீமன் நாராயணன் படைப்பவன் என்று உண்டு. ஸோ எம்பெருமான ஸ்ரீமன் நாராயணனுக்கே நான் சேஷன் தாசன் என்பது திருமந்திரா அர்த்தத்தின் பல பொருள்களில் ஒன்று. இப்படி ரொம்ப அழகாக இந்த இடத்துல திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் ஸ்ரீயப்பதி அவன். அது இல்லாமல் நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான் முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான். திருமேஷி ஆழ்வார் தெரிவிக்கிறான் நான்முகன் திருவந்தாதியில். மற்றும் ஓர் தெய்வம் என்று உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன், உற்றதும் உன்னடியார்க்கு அடிமை. மற்ற எல்லாம் பேச்சிலும் நின் திரு எட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறை அம்மானேன் திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஸோ அப்படி ஆச்சரியமாக பரதத்துவ நிர்ணயத்தை ஆழ்வார்கள் ஏககண்டராய் தெரிவித்தனர். ஒரே குரலில் வேத பொருளை வேதாந்தத்தின் உள்பொருளை நமக்கு தெரிவித்தார். பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே கபாலனன் மோக்கத்தை கண்டுகொண்மேன். ஒருவனுடைய ஈஸ்வரத்துவம் தலையோடைய போயிற்று. அதாவது நீங்கள் ஈஸ்வரன் என்று சொல்லும் சதுர்முகன் பிரம்மா தன் தலையை சிவன் பறித்து கொண்டு போகும்படி தன் தலையை பறி கொடுத்தான். அவனுக்கு தலை மட்டுமா போச்சு? அவன் தலை பறி போன போதே அவனுடைய ஈஸ்வரத்துவமும் போயிட்டு அவனையா நீங்கள் ஈஸ்வரன் சொல்லுகிறீர்கள்? சரி, இப்போ நீங்கள் ஈஸ்வரா நினைக்கும் இருவர்களில் மற்றொருவனான ருத்ரன், அவனுடைய ஈஸ்வரத்துவம் அவனுடைய கையை வச்சுட்டே பார்க்கலாம். பிரம்மஹத்யா பாபம், பிரம்மாவின் தலையை கொய்த பாபம் அந்த மண்டை ஓடு ஒட்டிண்டு கபாலியாய் கையில் மண்டையோட்டோடு திரிந்தானே அவன், இவனுக்கும் ஈஸ்வரத்துவம் ஈஸ்வரனாய் இருப்பு தகுமா? இந்த விஷயத்தை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் என்பதில்லை, நீங்களே நேரில் கண்டுகொள்கின்ற நம்மாழ்வார். பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகன் அவனே கபாலன் மோக்கத்தை கண்டுகொண்மேன். அந்த கபாலத்தை அங்கேருந்து எடுத்தவன் யார்? சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன் என்ற ஸ்ருதி ஸ்மிருதிகளில் பிரசித்தனான எம்பெருமானை சர்வேஸ்வரன் அல்லன் என்று பிறர் கூறும் வார்த்தையை பொறாதவராய் ஆழ்வார் இவர்கள் அவர்களை நோக்கி கேட்கிறார். ஈசன் பால் ஒரு அவம்பறைதல் என்னாவது இலிங்கியர்க்கே, இதனால் உங்களுக்கு என்ன லாபம்? எம்பெருமான ஈஸ்வரன் அல்லன் என்று அவனிடத்தில் குறை கூறுகிறீர்களே, என்ன பலன்? ஒரு அவம்பறைதல் என்னாவது? ஆழ்வார்கள் அவர்களை நோக்கி கேட்கிறார். கொஞ்சமும் தோஷமே இல்லாத பெருமாளை இப்படி குறை கூறீர்களே, பிரசித்தங்களான மகா பாதகங்கள் உடையவர்களான அவர்களை ஈஸ்வரன் நாயகன் என்கிறீர்களே. ஸோ இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகான விஷயங்கள். பிரம்மன் சிவன் விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் ஏற்றத்தாழ்வின்றி சமமானவர்கள்னு வாதாடுறா. மூர்த்திகளும் ஒன்றுன்னு வாதாடுறா. மூர்த்திகளோட மேலா இன்னொன்று இருக்கு பரபிரம்மம் என்கிறார்கள். எல்லாத்தையும் இந்த நாபி கமலம் அப்படியே அடியோடு அழிக்கிறது. தேவாகா தேவர்களான, திரையகா பிரம்மன் விஷ்ணு சிவன் ஆகிய இம்மூவரும் துல்யாக ஒத்த நிலையில் இருப்பவர்கள். இது ஒன்று. ரெண்டாவது இதம், இந்த திரிதயம் மும்மூர்த்திகளின் 3 அத்வைத்தம் வேறுபடாத ஒரே நிலையில் இருப்பது. மும்மூர்த்தியும் ஒன்று தான். மூணாவது அஸ்மாத், இந்த திரிகாத்னா பிரம்மன் ஹரி சிவன் என்ற 3ஐயும் விட அதிகம் மேலான ஒரு பொருள் பரம் தத்துவம், உயர்ந்த தத்துவமாகும். இது இவ்வாறாக மேலும் பலபடியான வித்தர்க்கானினி
விருத்தங்களான விதண்டாவாதமான தர்க்கான் குதர்க்கங்களை இப்படியான குதர்க்கங்களை விகடயன் போக்கடிப்பதாய்க் கொண்டு விதி சிவ பிரம்மன் சிவன் முதலானோருக்கும் நிதானம் முழு முதற் காரணமான பகவதகான்றதுக்கு அர்த்தமே ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ். இந்த 6 குணங்கள் நிறைந்தவனுக்கு தான் பகவான் பகவதா என்று டெஃபினேஷனா. ஞான சக்தியாதிகள் நிரம்பியவர் அவர். விபோகோ எங்கும் எதிலும் எப்போதும் வியாபித்திருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன். அந்தர்பகிஷ்சதத் சர்வ வியாபிய நாராயணஸ்திதா. அப்படிப்பட்டவருமான அரங்கநகர் அப்பனின் நாபி பத்மக திருநாபியில் இருக்கும் ஜெகதாதாரமான தாமரையானது தத் அந்யத் அந்த எம்பெருமானை தவிர்த்த வேறு எல்லா பொருளும் புழு பூச்சியிலேருந்து புல்லுலேருந்து பிரம்மன் வரைக்கும் இன்க்ளூடிங் ருத்ரன் தேவேந்திரன் எல்லாரும் ப்ரூபங்கீ பரவத் அந்த எம்பெருமானின் உத்தரவை வெளியிடும் அவரது புருவ நெறிப்புக்கு அடங்கியது. இதி என்பதாக நக நமக்கு சித்தாந்தயதி முடிவு கட்டி காட்டுகிறது. எல்லா ஜீவர்களும் ஒன்றே என்றனர் ஆத்ம ஐக்கியவாதிகள். எல்லா தேவதைகளும் ஒருவரே என்றனர் தேவத ஐக்கியவாதிகள். ஆத்ம ஐக்கியவாதிகள் சொன்னால் எல்லா ஜீவாத்மக்களும் ஒன்று தான். எல்லா தேவதைகளும் ஒன்று என்றது தேவத ஐக்கியவாதிகள். மும்மூர்த்திகளுக்கு மட்டும் உலகில் உள்ள அதிகப்படியான பெருமைகளைக் கண்டு இம்மும்மூர்த்திகள் சிறந்தவர்கள் என்றனர் ஷீலர். மும்மூர்த்திகளும் உண்மையில் ஒரே மூர்த்தியின் உட்பிரிவு என்று ஷீலர் கொண்டனர். இதற்கு அவர்கள் ஏகைவ மூர்த்திகி விபிதே திரிதாசா என்ற காளிதாசனின் ஸ்லோகத்தை காட்டினர். ஏகைவ மூர்த்திகி விபிதே திரிதாசா என்று. இந்த மூன்று மூர்த்திகளையும் விட மேலான ஒரு பரம்பொருள் உண்டு. அதுவே இந்த மூவரையும் ஆட்டி படைக்கிறது. திரிமூர்த்தியுத்திர்ணவாதா இதனையே வியோமாதிதவாதிகளான வீர சைவர்கள் கொண்டனர். இப்படி பிரித்து காட்டுவது உண்மையில் ஒருவருமே இல்லை என்று காட்டுவதில் உட்கருத்து உடையதாக அதில் முடியும். இப்படி சர்வசூன்யவாதியான மாத்தியாத்மிக பௌத்த பட்சமே நிற்கும். இப்படி அவரவர் தோன்றியபடி தான் தோன்றியமாக காட்டுவதற்கு பிரமாணங்களான வேதங்களையும் சுட்டி காட்டுகின்றனர். தாங்களும் வைதிகரே என்று காட்டிக்கொள்ள விரும்புவதால் அந்தர்யாமி எங்கும் ஒருவரே என்பதை காட்டுவதற்காக அந்த அந்தர்யாமி பிராமணத்தையும் அந்த பிரவிஷ்டகா சாஸ்தா ஜனானாகும் சர்வாத்மா என்ற ஸ்வர்ண கர்மானுவாகத்தையும் ஏகம் சத் பகுதா விசாரா ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி அக்னிம் எம் மாதரிஸ்வானமாகுகு என்பன போன்றவைகளையும் காட்டத் தொடங்கின. இதெல்லாம் அதாவது ஒரே ஒரு லைனை மாத்திரம் எடுத்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டாக கொடுப்பார். ஏதோ நடுவில் இருந்த ஏதோ ஒரு வாக்கியத்தை சொல்லையோ கொண்டு முடிவுக்கு வர முற்பட்டார்கள். முன்னும் பின்னும் பகுதியை பராமர்சிக்காமல் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறது பின்னாடி என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்க மாட்டார். ஏதோ ஒரு சொல்லை மட்டிலும் முடிவுக்கு வருவது விபரீதமான புத்தியை அளிக்கும். பூர்வா பராமிருஷ்டகா சப்தோ அந்யாம் குருதே மதிம். அதாவது இதை நன்கு விளக்கி காட்டப்படுகிறது. இது எல்லாத்தையும் மனசில் கொண்டு ஸ்ரீ பராசர பட்டர் இங்கு சில மதங்களை கட்டாட்சிக்க திருவுள்ளமாய் அருள்கிறார். பரமத நிரசனம் இதற்கு விளக்கம் போன்று இதி என்பதற்கு வியாக்கியானமாய் சுவாமி தேசிகன் தத்துவமுக்த கலாபத்தில் எடுக்கிறார். பெரிய திருவந்தாதி 72வது பாசுரத்திலையும் முதலாம் திருவுருவம் 3 என்பர். ஒன்றே முதலாகும் மூன்றுக்கும் என்பர். முதல்வா நிகரிலகு காருருவா நின்னகத்ததன்றே புகரிலகு தாமரையின் பூ. முதலாம் திருவுருவம் 3 என்பர், மும்மூர்த்திகள் என்பர். ஒன்றே முதலாகும் மூன்றுக்கும் என்பர். முதல்வா நிகரிலகு காருருவா நின்னகத்ததன்றே புகரிலகு தாமரையின் பூ. நம்மாழ்வார் அருளிச்செயல். இங்கு பட்டரின் திருவுள்ளம். அதாவது மேவித் தொழும் பிரமன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நாபிக்கமல முதற்கிழங்கே 10வது பாசுரம் 3வது பாசுரம் அதில் அருளிச்செயல் திருவுள்ளம். இது அத்தனையும் ரொம்ப அழகாக வேதாந்த தேசிகன் கிறிஸ்டல் கிளியராக பரதேவதா பாரமார்த்த அதிகாரத்தில் தெரிவிக்கிறார்.
இவர்கள் அனைவரும் ஸ்ரீமன் நாராயணனாக எம்பெருமானை ஆராதித்தே தன்னுடைய பதவிகளை பெற்றார்கள். இவாளும் ஜீவாத்மா தான், இவர்களும் கர்மவசப்பட்டவர்கள். ஆகையால் இவர்களை ஆராதிப்பவர்கள் எம்பெருமான், இவர்கள் ஆராதிப்பவர்கள் எம்பெருமான், ஆராதிக்கப்படுகிறவன் எம்பெருமான். மற்றைய தேவதைகள் அனைவரும் எம்பெருமானுடைய மாயைக்கு வசப்பட்டவர்கள். இவர்கள் அனைவரும் சத்வ ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்களுக்கு அடங்கியவர். எம்பெருமான் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவன். இதர தேவதைகளுடைய ஞானத்திற்கு ஒரு சமயத்தில் சுருக்கம், ஒரு சமயத்தில் மலர்ச்சி, ஒரு சமயம் ரஜஸ் குணம், ஒரு சமயம் சத்வ தமஸ் குணம் வந்துட்டே இருக்கும். இவர்கள் எம்பெருமானிடமிருந்து ஞானம் பெற்று அவனுக்கு பணிவிடை புரியும் தாசர்கள். எம்பெருமான் அவர்கள் செய்யும் பணிவிடைகளை ஏற்று மகிழும் சுவாமி. மற்றைய தேவதைகள் அனைவரும் எம்பெருமானால் நியமிக்கப்படுபவர்கள், ஆளப்படுகிறவர்கள். பிரம்மா, ருத்ரன், இந்திரன் எல்லாரும். ஒருவன் பிறக்கும்போது பிரம்மா, சிவன் முதலான அல்ப தேவதைகளின் பார்வை உண்டானால் அவன் மனம் ரஜோகுணத்தினாலும் தமோ குணத்தினாலும் கலங்கி போய்விடும். அதனால் அவன் தத்துவத்தை உள்ளபடி அறிய மாட்டான். மதுசூதனான எம்பெருமான் கட்டாட்சம் பெற்றவன் ரஜோகுணம் தமோகுணம் நீங்க பெற்று மனம் உடையவனாய், நல்ல மனத்தை உடையவனாய், பரதத்துவத்தை உள்ளபடி அறிந்து மோட்சத்தை விரும்புபவன். இப்படி பல வகையாக பரதேவதையான ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுக்கும் மற்றைய தேவதைகளுக்கும் வேறுபாடு, பேதம் இதுவரை ரொம்ப அழகாக பரதேவதா பரமாத்தி அதிகாரத்தில் ஆழ்வார் ஸ்ரீ சுக்திகளை கொண்டு விளக்குகிறார் சுவாமி தேசிகன். மற்றைய தேவதைகளுக்கு ஒப்பானவரும் மேம்பட்டவரும் உண்டு. எம்பெருமானுக்கு மட்டும்தான் ஒப்பானவரும் மேம்பட்டவரும் இல்லாது. மற்றைய தேவதைகள் எம்பெருமானுக்கு சரீரமாய் நிற்பவர்கள் ஆவர். உலகில் உள்ள சேத்தன அச்சேத்தனங்கள் அனைத்தும் எம்பெருமானுக்கு சரீரமாக இருப்பது போல மற்றைய தேவதைகளும் எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கிறார்கள். மற்றைய பொருள்களுக்கும் மற்றைய தேவதைகளுக்கும் வேறுபாடே கிடையாது. அதாவது ஒன்றும் தேவும் உலகும் மற்றும் யாதும் இல்லா அன்று தேவருலகோடு உம்மை உயிர் படைத்தான். இப்படி மற்றைய பொருள்களுக்கும் தேவதைகளுக்கும் வேறுபாடே கிடையாது. இதர தேவதைகள் உட்பட மற்றைய பொருள்கள் யாவற்றுக்கும் ஆத்மாவாக இருக்கிறான் அவன் ஒருவனே. இப்படி ரொம்ப அழகாக சுவாமி இந்த ஸ்லோகத்தில் அருளி செய்கிறார். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. தன்யோஸ்மி.